வணக்கம். இன்றைய விஷயம் கொஞ்சம் ஏமாற்றமாக இருக்கும். ஆமாம், இன்றைக்கு 25 வயதில் கூட பலருக்கு நரைமுடி வந்து விடுது. அதுவும் பள்ளி படிக்கும் பிள்ளைகளுக்கே தலையில் வெள்ளை இலைகள் தெரியுது. கலர்டு ஷாம்பு, கெமிக்கல் டை எதெல்லாம் போட்டாலும் வேர் வெள்ளையாகவே இருக்கு. கவலை வேண்டாம். இந்த வீடியோவில் நரைமுடியை இயற்கையாகவே கருப்பாக்கும் 3 அற்புதமான பாரம்பரிய வைத்தியங்களை சொல்லித்தரப் போகிறேன். மேலும் நரைமுடிக்கு முக்கிய காரணமான பித்தம் மற்றும் சாபம் என்று சித்தா மருத்துவம் சொல்லுவது என்ன, அதையும் பார்க்கலாம். கடைசி வரை இருங்க. ஏனென்றால் 40 வயதிற்கு பிறகும் நரைமுடி வராமல் தடுக்கும் ஒரு சீக்ரெட் ஹெர்பல் ஆயில் ரெசிபியும் கிளாஸில் இருக்கு. இந்த வீடியோவை தங்களுக்கோ அல்லது தங்கள் பெற்றோருக்கோ நரைமுடி பிரச்சனை இருக்கும் எவருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஆரம்பிப்போமா? முதலில் முடி ஏன் வெள்ளையாகுது? நவீன அறிவியல் சொல்றது, நம்ம முடிக்கு நிறம் கொடுப்பது மெலனின் என்னும் நிறமி. இதை உற்பத்தி செய்யும் செல்கள் மெலனோசைடுகள். வயதாகும்போது அல்லது மன அழுத்தம், மரபணு காரணங்களால் இந்த மெலனோசைடுகள் செயலிழந்து நமக்கு நிறமில்லாத வெள்ளை முடி கிடைக்கும். ஆனால் நம்ம சித்தா வைத்தியம் இன்னும் ஆழமாக சொல்கிறது. சித்தாப்படி பித்த தோஷம்தான் முக்கிய காரணம். பித்தம் அதிகமானால் உடம்பின் உஷ்ணம் தலையில் ஏறி முடியின் வேர்களை சுட்டு நிறத்தை போக்கிவிடும். மேலும் தாதுக்கேடு, அதாவது உடல் திசுக்களின் பலவீனம்தான் காரணம். ஒரு ஆச்சரியமான உண்மை, நமக்கு நரைமுடி வர ஆரம்பிக்கும் சராசரி வயது இந்தியர்களுக்கு 35 - 40. ஆனால் இன்றைய தலைமுறையில் 20 வயதிலேயே பலருக்கு நரைமுடி வர ஆரம்பிச்சிடுது. மேலும் டிவி, மொபைல், லேப்டாப் இவற்றிலிருந்து வரும் ப்ளூரே மற்றும் முன்கூட்டிய மன அழுத்தம்தான் காரணம். ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ், அதாவது உடலில் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அதிகமானால் மெலனோசைடுகள் சேதமடைகின்றன. இதை தடுக்கத்தான் நமக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்த இயற்கை உணவுகள் தேவை. இப்போ அதற்கான தீர்வுகளுக்கு வருவோம். நம்பர் 1 வைத்தியம் நெல்லிக்காய், இந்தியன் கூஸ்பெரி. சித்தா மற்றும் ஆயுர்வேதத்தில் நெல்லிக்காய்க்கு அசாத்திய மரியாதை உண்டு. இது பித்தத்தை தணிக்கும் குளிர்ச்சியான தன்மை கொண்டது. நெல்லிக்காயில் விட்டமின் சி அளவு மிக அதிகம். இது மெலனின் உற்பத்தியை தூண்டுகிறது. மேலும் இதில் உள்ள தானின்கள் முடியின் இயற்கையான நிறத்தை பாதுகாக்கும். எப்படி பயன்படுத்துவது? 3 வழிகள். முதலாவது, நெல்லிக்காய் ஜூஸ் குடிப்பது. காலையில் வெறும் வயிற்றில் 2 முதல் 3 ஸ்பூன் புதிய நெல்லிக்காய் சாற்றை 1 கிளாஸ் தண்ணீரில் கலந்து குடித்து வாருங்கள். 3 மாதங்கள் தொடர்ந்து செய்தால் புதிதாக வரும் முடி கருப்பாக முளைப்பதை பார்ப்பீர்கள். இரண்டாவது, நெல்லிக்காய் எண்ணெய். 200 மில்லி தேங்காய் எண்ணெயில் 5 - 6 நெல்லிக்காயை சிறு துண்டுகளாக போட்டு மந்தமான தீயில் கருகும் வரை கொதிக்க விடவும். எண்ணெயை வடிகட்டி இரவு தூங்கும் முன் தலையில் மசாஜ் செய்யவும். 3, நெல்லிக்காய் மற்றும் எலுமிச்சை மாஸ்க். 2 ஸ்பூன் நெல்லிக்காய் தூள், 1 ஸ்பூன் எலுமிச்சை சாறு மற்றும் சிறிது தண்ணீர். இந்த பேஸ்டை தலையில் தடவி 30 நிமிடம் கழித்து கழுவவும். எச்சரிக்கை, எலுமிச்சை வெயிலில் அதிகம் சென்றால் வெண்புள்ளிகளை ஏற்படுத்தும். வீட்டிலிருந்து வெளியே செல்லாத போது மட்டும் செய்யுங்கள். சித்தா மருத்துவ நூலான சரஹர சம்ஹிதைப்படி நெல்லிக்காயை தினமும் சாப்பிடுபவர்களுக்கு முதுமை அறிகுறிகள், கிரே ஹேர், விரிங்கிள்ஸ், லாஸ் ஆஃப் ஐசைட் கூட தாமதமாகவே வரும். இதனால்தான் நெல்லிக்காயை திவ்ய ஔஷதம் என்கிறார்கள். நம்பர் 2 வைத்தியம் கருப்பு எள், பிளாக் செசாமி சீட்ஸ். சீன பாரம்பரிய மருத்துவமும் நம் சித்தாவும் இதை ஒப்புக்கொள்கிறது. கருப்பு எள் நரைமுடிக்கு ஒரு மேஜிக் உணவு. ஏன்னா இதில் செசமின் மற்றும் செசமோலின் என்னும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அடங்கியுள்ளன. இவை ஃப்ரீ ரேடிக்கல்களை அழித்து மெலனின் உற்பத்தியை அதிகரிக்கும். எப்படி சாப்பிடுவது? 1 டேபிள் ஸ்பூன் கருப்பு எள்ளை ஒரு வானிலையில் லேசாக வறுத்து பொடியாக்கி கொள்ளுங்கள். 1 டம்ளர் பாலுடன் ஆர் வார்ம் வாட்டரில் காலை மாலை என்னும் 2 வேளை இந்த பொடியை சாப்பிட்டு வாருங்கள். 40 நாட்களில் மாற்றம் தெரியும். இப்போ கறிவேப்பிலை. நாம் முன்னே பார்த்தோம், கறிவேப்பிலை முடியை கருப்பாக்கும். ஆனால் அதை எப்படி உபயோகிப்பது? கறிவேப்பிலை மற்றும் தேங்காய் எண்ணெய் செய்முறை. நிறைய கறிவேப்பிலையை எடுத்து அரைத்து பேஸ்டாக்குங்கள். அதனுடன் 4 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் கலந்து 2 நிமிடம் மைக்ரோவேவ் அடிக்கவும் அல்லது தீயில் சுடவும். ஆறிய பின் வடிகட்டாமல் அப்படியே ஸ்கேல்ஃபில் தடவி வாரத்தில் 2 முறை செய்யவும். கருப்பு எள்ளில் உள்ள மாங்கனீஸ் மற்றும் காப்பர், இந்த 2 தாதுக்களும் மெலனின் உற்பத்திக்கு மிக முக்கியமானவை.
உடலில் செம்பு, காப்பர் குறைவாக இருந்தால் நிச்சயம் முன்கூட்டியே நரைமுடி வரும். எனவே கருப்பியல், முந்திரி மற்றும் கொட்டைகள் இவற்றை சாப்பிட வேண்டும். வெளிப்புற தடவுதல் மட்டும் போதாது, உடம்பின் உள்ளே இருக்கும் சாபத்தை, டாக்ஸின்ஸ் வெளியேற்ற வேண்டும். நரைமுடிக்கு முக்கியமான 2 உணவுகளை தவிருங்கள். முதலாவது, பதப்படுத்தப்பட்ட உணவுகள், ப்ராசஸ்டு ஃபுட்ஸ், பிஸ்கெட்ஸ், பேக்கரி பொருட்கள், மைக்ரோவேவ் பாப்கார்ன்ஸ். இவை ஆக்சிடேட்டிவ் ஸ்டெரிலைட்களை அதிகரிக்கும். இரண்டாவது, சர்க்கரை, சுகர். அதிக சர்க்கரை உடலை கிளைகேசன் எனும் செயல்முறைக்கு உட்படுத்தி மெலனின் சிதைவை ஏற்படுத்தும். என்ன சாப்பிட வேண்டும்? இரும்பு சத்து உள்ள உணவுகள், முளைக்கீரை, பீட்ரூட், மாதுளை. இரத்தம் அதிகமானால் தலைக்கு சத்து சரியாக போகும். செம்பு, காப்பர் நிறைந்தவை, கடலை, வால்நட், பூசணி விதைகள். வைட்டமின் B12, பாலாடை, முட்டை அல்லது வெஜிடேரியனுக்கு நியூட்ரிஷனல் ஈஸ்ட். B12 குறைவும் நரைமுடிக்கு காரணம். இம்பார்ட்டண்ட் லைஃப் ஸ்டைல் சேஞ்ச். உங்கள் மன அழுத்தத்தை குறையுங்கள். ஒரு ஆய்வின்படி திடீர் ஷாக் அல்லது தொடர் மன அழுத்தம் மெலனோசைட் ஸ்டெம் செல்களை நேரடியாக கொல்லும். இதனால்தான் தூக்கத்தில் சட்டென்று தலை நரைத்து போனது என ஒரு கதை இருக்கு. தியானம், பிராணாயாமம் கண்டிப்பாக செய்யுங்கள். இதோ இப்போ சொல்லப்போகும் ரகசியம். இது வெறும் டை அல்ல, இது ஒரு சத்தான ஹெர்பல் ஹேர் மாஸ்க். தேவையான பொருட்கள்: மருதாணி பொடி, ஹென்னா 4 ஸ்பூன், கரைத்த காஃபி, பிளாக் காஃபி கூல்டவுன் 2 ஸ்பூன். காஃபியில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் முடியை இருட்டாக்கும். நெல்லிக்காய் பொடி 1 ஸ்பூன், தயிர் 1 ஸ்பூன். ஹென்னாவின் வாசனையை குறைக்க, இது ஆப்ஷனல். முட்டையின் வெள்ளைக்கரு முடிக்கு பளபளப்பு சேர்க்க. எப்படி செய்வது? மேலே உள்ள அனைத்தையும் கலந்து 2 மணி நேரம் ஊற வைக்கவும். பிறகு இந்த கலவையை தலையில் வேர்கள் முதல் நுனி வரை தடவி 2 மணி நேரம் அல்லது முடிந்தால் 3 மணி நேரம் வைத்திருந்து பின்னர் வெறும் தண்ணீரில் கழுவவும். ஷாம்பூ தேவையில்லை. மருதாணி தடவிய 24 மணி நேரத்திற்கு பிறகுதான் உண்மையான நிறம் வெளிப்படும். முதலில் ஆரஞ்சு நிறமாக தெரிந்தாலும் ஆக்சிஜனேற்றத்தால் கருப்பாக மாறும். வாரத்தில் ஒரு முறை இதை தொடர்ந்து செய்ய நரைமுடி படிப்படியாக குறையும். நம் முன்னோர்கள் மருதாணியை சோளகம் என்னும் பெயரில் சித்தா வைத்தியத்தில் பயன்படுத்தினார்கள். இது வெறும் வண்ணம் தருவது மட்டுமல்ல, தலையில் உஷ்ணத்தை வெளியேற்றி பித்தத்தை சமன் செய்து வேர்களை பலப்படுத்துகிறது. நரைமுடி வராமல் தடுக்க இதை தவிர்க்க மறந்திடாதீர்கள். முதலாவது, கெமிக்கல் ஹேர் டைஸ். கடையில் விற்கப்படும் பெர்மனன்ட் டைகள் PPD என்னும் ரசாயனம் உள்ளது. இதை தொடர்ந்து பயன்படுத்தி வர ஸ்கால்ப் புற்றுநோய்க்கு கூட வழிவகுக்கும் என்று WHO சொல்கிறது. எனவே இயற்கை மருதாணியே சிறந்தது. இரண்டாவது, எக்ஸசிவ் ஹேர் வாஷ். அதிகமாக தலை கழுவுதல். டே டு டே இயற்கை எண்ணெயை போகச் செய்து முடியை வெள்ளையாக்கும். வாரத்தில் 2 அல்லது 3 முறை கழுவினால் போதும். மூன்றாவது, ஹாட் வாட்டர். சூடான தண்ணீர் தலையில் உள்ள பித்தத்தை அதிகரித்து முடியின் கியூட்டிகளை சேதப்படுத்தும். குளிர்ந்த நீரில் தலை கழுவுங்கள். ஒரு நரைமுடியை பிடுங்கினால் அதற்கு பதிலாக 10 முடி வெள்ளையாக வரும். இது முழு மூட நம்பிக்கை. ஒரு ஃபோலிக்கிலிருந்து ஒரு முடிதான் வரும். ஆனால் பிடுங்குவது ஃபோலிக்கிளை சேதப்படுத்தும். எனவே பிடுங்காமல் கத்திரிக்கோலால் வெட்டி விடுவதே நல்லது. இன்று நாம் பார்த்தோம்: நெல்லிக்காய் மெலனின் உற்பத்தியை தூண்டும் மூலிகை, கருப்பு எள்ளும் கறிவேப்பிலையும் ஆன்டி ஆக்சிடென்ட் சக்தி, மருதாணி மற்றும் காஃபி இயற்கை நிறம் சேர்க்கும் ஹெர்பல் மாஸ்க், மன அழுத்தத்தை குறைத்து உணவில் இரும்பு, செம்பு, B12 சேர்ப்பது. இதில் உங்களுக்கு எந்த பாரம்பரிய வைத்தியம் மிகவும் பிடித்திருந்தது? கமெண்டில் சொல்லுங்கள். நரைமுடியால் அவஸ்தைப்படும் உங்கள் நண்பர்கள், தாய் அல்லது உறவினர்களுக்கு இந்த வீடியோவை முக்கியமாக ஷேர் பண்ணுங்க. இன்னும் உங்களுக்கு முடியுதிர்வு, முண்டாசி போன்ற தீர்வுகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை அழுத்தி வைங்க. அடுத்த வீடியோவில் தலையில் பொடுகு மறையும் 2 இலைகள், இப்படி ஒரு ஆச்சரியமான ரெமிடியை கொண்டு வரப்போகிறேன். அதுவரை பாரம்பரியத்தை பின்பற்றுங்கள், இயற்கையாக வாழுங்கள். உங்கள் முடியின் கருமை பெருமையாக இருக்கட்டும். வணக்கம்.